அனைவருக்கும் வணக்கம். எந்தெந்த மாதங்களில் குழந்தை பிறக்கக்கூடாது? ஏராளமான குழந்தைகளை வரிசையாக பெற்று வருவோர் போவோர் எல்லாம் அரவணைத்து மகிழ ஆரோக்கியமாக வளர்த்து ஆளாக்கியது ஒரு காலம். ஆனால் இன்றோ ஆசைக்கு ஒரு பிள்ளை, அதுவும் தவமிருந்து பெற்று கொண்டு பார்த்து பார்த்து வளர்க்கும் நிலை. அப்படி பிறக்கும் பிள்ளையும் இந்த மாதத்தில் தான் பிறக்க வேண்டும், இப்படி பிறந்தால்தான் நன்மை என்று உள்ளதா? அது பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள். எந்தெந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் என்னென்ன ஆகும் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக மக்களிடையே சில பேச்சுக்கள் வருவதுண்டு. அது என்னவென்று பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் பிறந்தால் பெத்தவனுக்கு ஆகாது. ஆனி மாதம் என்றாலே வாழ இயலாது, கூனி போகும். ஆடி மாதத்தில் உதிக்கும் எதுவும் ஆட்டிப் படைக்கும். ஐப்பசி மாத பிறப்பென்றால் பசியில் வாடும். ஞாயிறு பிறப்பு ஞாய்ப்படாத பாடு. இது போன்று எத்தனையோ சொற்கள் குறைந்து போனாலும் இன்றளவும் கூறப்படுகின்றது. ஆனால் இவை எதுவும் உண்மை அல்ல. 1% கூட யாரும் நம்ப வேண்டாம். ஏனென்றால் எல்லாம் அவன் செயல். பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிக்கும் பொறுப்பை மட்டும் இறைவன் யாருக்கும் வழங்கவில்லை. பிறக்கும் நேரத்தை மட்டும் சில மணித்துளிகள் தள்ளி வைக்கலாம். அதுவும் ஆரோக்கியமான பிறப்பாக இருக்க முடியாது. அதிகப்படியாக ஒரு நாழிகை பிரசவத்தை தள்ளி வைத்ததாக பெரிய புராணத்தில் கோச்சங்க சோழன் வரலாற்றில் பார்க்கிறோம். அதிலும் தாயின் உயிர் பிரிந்து குழந்தையின் கண்கள் சிவந்தன. மற்றபடி கர்மாவை பொறுத்தே எல்லாம் நிகழ்கின்றது. நமது முன்னோர்களின் வாழ்க்கை தரம், நாம் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள், நமது பெற்றோர்கள் வளர்த்தெடுத்த நிலை, இப்பிறவியில் செய்யும் பாவ புண்ணியங்கள் போன்ற பல விஷயங்களை பொறுத்தே வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறதே தவிர பிறக்கும் மாதங்களை கொண்டு அல்ல. ஆடி மாதம் ஆட்டி படைக்கும் என்கிறார்கள். அன்னை ஆண்டாள் நாச்சியார் ஆடி மாதத்தில் தான் பிறந்தாள். ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் விஞ்சி நிற்கிறாள். காரணம், பெரியாழ்வாரின் மகள் இடையறாத இறைபக்தி. ஐப்பசி என்றால் பசியால் வாடும் என்கிறார்கள். ஐப்பசி பௌர்ணமியில் அனைத்து சிவத்தலங்களிலும் அன்னாபிஷேகம் செய்கிறோம். ஆண்டவனுக்கே அன்னம் பாலிக்கையில் நமக்கு பஞ்சம் வந்துடுமோ? 12 ஆழ்வார்களில் முதல் 3 ஆழ்வார்கள் அவதரித்த மாதம் ஐப்பசி. ஆகவே மாதம் பிரதானம் அல்ல. பலரும் பயன்படும் விதத்தில் வாழ்கிறோமோ இல்லையோ, யாருக்கும் பாதகம் இல்லாமல் வாழ முயற்சி செய்தாலே போதும். நாம் பிறந்த மாதமும் தேதியும் கூட மதிப்பு மிக்கதாக மாறும். எனவே எந்த மாதத்தில் பிறந்தால் என்ன? நன்மைகள் செய்ய பிறந்தோம் என்று நன்மையாகவே நடந்து கொள்வோம். எனவே இனியாவது சித்திரை மாதத்தில் பிறந்தால் பெத்தவனுக்கு ஆகாது, ஆனி மாதம் என்றாலே வாழ இயலாது, ஆடி மாதத்தில் உதிக்கும் எதுவும் ஆட்டி படைக்கும், ஐப்பசி மாத பிறப்பென்றால் பசியில் வாடும், ஞாயிறு பிறப்பு நாய்ப்படாத பாடு, இப்படியெல்லாம் யாரையும் பார்த்து கூற வேண்டாம். ஏனென்றால் இது எல்லாம் மற்றவர்களை பாதிக்கும். நாம் பேசுவதால் மற்றவர்களை மட்டும் பாதிக்காது. அது நேர்மறை எண்ணங்களை நமக்கு விதிக்காது. எனவே நன்மைகளையே பேசுவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இதை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். இனிமேலாவது யாருக்கும் சொல்லாமல் இருக்கட்டும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து